ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்னைக்கு நம்ம ஷீரடி சாயப்பா பிளஸிங் சேனலில் சாயப்பாவினுடைய 9 வியாழக்கிழமை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும், யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம், இதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம் வேண்டுதல் நிறைவேற, நாம் நினைச்ச காரியங்கள் நடக்க, நம்ம எவ்வளவோ நாளாக சில விஷயங்களுக்காக ஏங்கி வேண்டிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் நடக்க தாமதமாகும். இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். சரி, இந்த சாய் விரத கதையை பற்றி ஒரு சின்னதாக கதையை பார்த்துட்டு இந்த விரதம் எப்படி இருக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். மனோகரி என்ற பெண்மணியும் அவர் கணவர் மகேஷும் குஜராத்தில் ஒரு ஊரில் வசித்து வந்தனர். இருவரும் மிகவும் அந்யோன்யமாக இருந்து வந்தனர். ஆனால் மகேஷ் அவர்களோ சுபாவத்தில் மிகவும் சண்டைக்காரராக இருந்தார். வரைமுறையற்ற பேச்சு, சிடுமூஞ்சித்தனம் நிறைந்தவராக இருந்தார். அவரது சுபாவத்தினால் அக்கம்பக்கத்தினர் தொல்லையடைந்தனர். ஆனால் மனோகரி அம்மாளோ மிகுந்த ஒழுக்க நெறியுள்ள பெண்மணியாக இருந்தார். இறைவன் மேல் தீரா நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கணவரின் வியாபாரம் நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் ஒரே அடியாக வருமானமும் நின்று போய்விட்டது. மகேஷ் வீட்டிலேயே இருக்க தொடங்கினார். அதனால் அவரது சுபாவம் மேலும் மோசமடைந்தது. முன்பை விட அதிக சிடுமூஞ்சியானார். ஒரு மதிய நேரம் முதிய சாது ஒருவர் அவர் வீட்டு கதவருகில் நின்றார். முகத்தில் அபூர்வமான ஒளியும் தேஜஸும் நிறைந்திருந்தது. அவர் மனோகரி அம்மாளிடம் சாதம் பருப்பு அளிக்கும்படி கூறினார். மனோகரி அம்மாளும் சாதம் பருப்பு அளித்து இரு கை கூப்பி நமஸ்காரம் செய்தார். சாதுவும் சாய் உங்களை சுகமாக வைப்பார் என்று ஆசீர்வதித்து சென்றார். மனோகரி அம்மாளும் ஐயனே, சுகம் சாந்தி எங்கள் விதியிலேயே இல்லை போன்றிருக்கிறது என்று தன் துன்பம் நிறைந்த கதையை கூறி மிகவும் வருந்தினார். சாதுவும் ஸ்ரீ சாய்பாபாவின் விரதத்தை பற்றி கூறினார். 9 வியாழக்கிழமைகள் பழம், திரவிய ஆகாரங்கள் அல்லது ஒருவேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய்பாபாவிற்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும், சாய் விரதங்கள் 9 வாரம் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும், ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத புத்தகங்களை தன்னால் இயன்ற அளவு 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் மக்களுக்கு விநியோகம் செய்யவும் என்று கூறினார். இப்படி சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய்பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இந்த விரதம் கலியுகத்திற்கு ஏற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதம். இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது. ஆனால் விரதம் இருப்போர் சாய்பாபாவின் மேல் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிகவும் அவசியமாகும் என்று அந்த சாது கூறினார். யார் மேற்கூறியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை சாய்பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். மனோகரி அம்மாளும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து 9வது வியாழனன்று ஏழைகளுக்கு உணவு அளித்தார். சாய் விரத புத்தகங்களை விநியோகித்தார். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பேரளவுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் பெரும் சுகம், அமைதி, ஆனந்தம் நிலவியது. அதே சமயம் மகேஷின் சுபாவமும் மாறி அவருடைய வியாபாரமும் நன்கு நடந்தது. சிறிது நாட்களிலேயே ஆனந்தமும் செல்வமும் பெருகியது. கணவன் மனைவி இருவரும் ஆனந்தமாய் வாழ்ந்தனர். ஒரு நாள் மனோகரி அம்மாளின் மைத்துனரும் மைத்துனர் மனைவியும் சூரத்திலிருந்து வந்தனர். பேச்சோடு பேச்சாக தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டனர் என்றும் கூறி வருத்தப்பட்டனர். மனோகரி அம்மாள் 9 வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையை கூறினார். சாய் பக்தியினால் குழந்தைகள் நன்கு படிக்க துவங்குவர். ஆனால் சாய்பாபாவின் மேல் அதீத விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தல் மிகவும் அவசியம். சாய் அனைவருக்கும் அருள் புரிவார் என்றும் கூறினார். அவர் மனைவி விரத விதிமுறைகளை கேட்டார். மனோகரி அம்மாளும் கூறினார். 9 வியாழக்கிழமைகள் பழம் திரவிய ஆகாரங்களை உட்கொண்டு முடியாதவர்கள் ஒருவேளை உணவு அருந்தி இந்த விரதம் செய்ய வேண்டும். 9 வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறினார்.
சூரத்திலிருந்து அவர் மைத்துனர் மனைவியின் கடிதம் சிறிது நாட்களிலேயே வந்தது. அதில் அவர் குழந்தைகள் சாய் விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்கத் தொடங்கிவிட்டனர் என்றும் எழுதியிருந்தார். மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை ஆபீஸில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார். அதை பற்றி அவர் எழுதுகையில் அவர் தோழி சாருவின் மகளுக்கு சாய் விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்து நல்ல விதமாக திருமணம் நடந்தது. அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகைப்பெட்டி தொலைந்து போய்விட்டது. அவரும் சாய் விரதம் இருந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு நகைப்பெட்டி திரும்ப கிடைத்துவிட்டது. யார் திருப்பி கொண்டு வைத்தார் என்று தெரியாது. இப்படி பல அற்புதங்கள் நடந்தன. மனோகரி அம்மாளும் சாய் விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார். ஓ சாயி, இப்படி எல்லோர் மேலும் பொழியும் கருணை என் மேலும் பொழிய வேண்டும் என்று மனோகரி அம்மாள் ஆழ்ந்து இரக்கத்துடன் கேட்டுக்கொண்டார். பாபாவை முழுமையாக நம்பி இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோன்னா நிச்சயம் வேண்டுதல் பலிக்கும். சரி நண்பர்களே, இப்போ இந்த 9 வியாழக்கிழமை விரதத்தை எப்படி இருக்கணும், யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலான்னு பார்க்கலாம். இந்த விரதத்தை ஆண், பெண், குழந்தைகள் இப்படி யார் வேணும்னாலும் இருக்கலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் இருக்கலாங்க. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயம் விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையிலும் சாய் நாமத்தை எண்ணி நாம் ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைக்க வேண்டும். தூய நீரால் துடைச்சிட்டு அந்த பலகையின் மேலே இந்த மஞ்சள் விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சாய்பாபாவுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து நாம் திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலையாக கோத்து நம்ம எடுத்துக்கலாங்க. மஞ்சள் நிற மலர்கள் ரொம்பவே விசேஷம். இந்த சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விலையும் குறைவு தான், தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு இப்படி எது வேணாலும் நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாங்க. நெய்வேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி சாய் விரத கதையை நம்ம படிக்க துவங்கணும். 9 வியாழக்கிழமைகளும் முடிஞ்சால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று நாம் சாய்பாபாவை தரிசனம் செய்யலாம். முடியாதவங்க கோவிலுக்கு அருகே இல்லைன்னா வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யலாம். வெளியூர் செல்வதானாலும் சரி, இந்த விரதத்தை நாம் வெளியூரில் இருந்துக்கிட்டே கடைப்பிடிக்கலாம். விரதத்தை 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலோ விரதம் செய்ய முடியலைன்னா அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்துக்காம அடுத்த வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நாம் நிறைவு செய்யலாம். இந்த விரதத்தை பழம், பால், டீ, காஃபி, இனிப்பு உட்கொண்டு செய்யலாம். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு வேளை, அதாவது மதியமோ அல்லது இரவோ மட்டும் நாம் உணவருந்தி கொள்ளலாம். நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது. 9வது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு தாங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும். நேரடியாக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ யார் மூலமாகவும் கொடுக்கலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர், சொந்த பந்தம் தெரிந்தவர் என்று இந்த விரத புத்தகங்களை 5, 11, 21 என்று தங்களால் இயன்ற அளவு ஒற்றைப்படையில் விநியோகம் செய்யலாம். 9வது வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்து பிறகு விநியோகிக்க வேண்டும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் ஈடேறும். இந்த விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமா நாம் எண்ணிய காரியம் அனைத்தும் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. உங்கள் வேண்டுதலும் இந்த விரதத்தினால கண்டிப்பா பலிக்குங்க. நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ இப்படித்தானே புலம்புகிறாய்? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய், மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து.
மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன். உனக்கு துணையாக நான் என்றும் வாழ்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் என எத்தனை உணர்வுகள்! இந்த சூழல்களுக்கு நடுவில் 1000 உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள். உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி. அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது, ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி. நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய். அப்படி நீ போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால். அது உனக்கு வலிக்கிறது. அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கின்றாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்கக்கூடாது என்று. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது. அதை கவனித்துக் கொள்கிறாய். உன் காலில் காயப்படுத்தவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம். அவர்கள் கால்களை அதை காயப்படுத்திவிடக்கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய். இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று புரியும். வலித்ததால் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும், கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வார். அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் காலில் காயப்படுத்தியதால் தன் வலியை மட்டும் கவனித்து செல்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல, அவர்களுக்கு அவர்களின் வலியை தாங்க முடியவில்லை. அதனால்தான். இது தவறு அல்ல. ஆனால் முட்களை பார்த்தும் அந்த இடத்திலிருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்குத்தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல்கள் வேண்டும். இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம், கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் உண்டு. அவற்றுள் மிக புண்ணியமாய் கருதுவது மனித இனம். அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது. ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை, கடவுள் கையில்தான் எல்லாம் இருக்கிறது. அது நீ நடக்கும் விதத்தில்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம், என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகின்றேன். உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். உனக்கு புதிய நேரம் துவங்கிவிட்டது. நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. இந்த வாழ்க்கை வீணானது என எண்ணமிடாதே. மிக சங்கடமான நிலைமை வரும்போது உன் கஷ்டத்தை தாங்க முடியாவிட்டால் தீவிரமாக என் மீது முழு நம்பிக்கை வை. என்றென்றும் எங்கெங்கும் நான் காப்பேன். நான் இருக்க பயமேன்? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கிற அளவுக்கு போகிறாய்? மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. கிடைக்காத அன்புக்காக ஏங்குகிறாய். உன் சுயமரியாதை அங்கு பொதிந்து போகும். யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் சாயப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித் தரப்போகின்றேன். பெற்றுக்கொள் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு நான் அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன்.
இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கின்றாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கின்றேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வலியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வலியை தருவது அல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியமாகும். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக என் பிள்ளையான உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்து இருக்கின்றது. உன் அன்பு உண்மையானது. அதில் ஏன் நீ குழம்புகிறாய்? உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே. அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய் தேவா வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நன்கு அறிவேன். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.